தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பட்டப்படிப்பினை பாதியில் நிறுத்தி 22 வயதில் பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகி வரும் இளைஞர்கள். பல்கலைக்கழக படிப்பினை படித்து வந்து அதனை இடைநிறுத்திய பின்னதாக நண்பர்கள் இருவர் சேர்ந்து தொழில் ஒன்றை செயற்படுத்தி அதில் முன்னேற்றம் அடைந்து பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகி வருகின்றார்கள். அந்த வகையில் 22 வயது ஆகியிருக்கின்ற இந்த இளைஞர்களுடைய செயற்பாடுக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றார்கள். நிறுவனம் ஒன்றை நடாத்தி தங்கள் நிறுவனத்தின் வருவாயை அதிகரிக்க அடுத்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 2.5 கோடியாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அந்த இளைஞர்கள் கூறியுள்ளார்கள். அமெரிக்காவில் உள்ள புகழ் பூத்த மற்றும் மதிப்பு மிக்க கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த இந்த 2 இளைஞர்களும் தங்களுடைய பட்ட படிப்பினை பாதியிலே நிறுத்திவிட்ட பின்னதாகவே இந்த நிறுவனத்தை நடாத்தி வருகின்றனர். ஆதித்ய பாலிஷா என்ற இளைஞரும் அவருடைய நெருங்கிய நண்பரான கைவல்யா வோக்ரோ என்ற இளைஞருமே சேர்ந்து இவ்வாறான செயற்பாட்டை நடைமுறையில் செய்து வருகின்றனர். தங்களுடைய 19 வயதில் சிப்ரோ என்ற நிறுவனத்தினை தொடக்கி இருவரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடாத்தி தங்களுடைய 22 வயதில் இதன் மூலம் ரூபாய் 12 கோடி மற்றும் 1000 கோடிக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து மற்ற இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வந்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட கோவிட் தொற்று காரணமாக உலகம் அனைத்தும் முடங்கி கிடந்த வேளையிலே 10 நிமிடங்களில் வீடு தேடி வரும் பொருட்கள் என்ற விளம்பரத்தின் அடிப்படையில் சிப்ரோ என்ற நிறுவனத்தினை தொடக்கி அதனை தற்பொழுதும் அவர்கள் செயற்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நிறுவனத்தினை தொடக்கிய பொழுது பணம் எதுவுமின்றி தத்தளித்துக் கொண்டிருந்த வேளை அதன் பின்னதாக இதனை அவர்கள் மிகவும் சிரமத்தின் மத்தியில் முன்னெடுத்து சென்றுள்ள போதும் குறிப்பிட்ட சில மாதங்களில் மாத்திரம் இவர்கள் மில்லியன் கணக்கான டாலர்களை சேமித்தனர். 2021ஆம் ஆண்டு பிறந்த ஆதித்ய பாலிஷா என்ற இளைஞர் பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்திய நிறுவனம் ஒன்றின் இளம் வயது தலைமை நிர்வாகி என்ற பட்டத்தினை பெற்று அதிகாரி ஒருவராகவும் அறியப்பட்டு வருகின்றார். சிப்ரோ தொடக்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ஆனது ரூபாய் 74,000 கோடி என்று உச்சம் தொட்டது. 2022ஆம் ஆண்டு இந்த சிப்ரோ நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 1.4 பில்லியன் ரூபாயாகவும் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 11,000 கோடிக்கு அதிகமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2022ஆம் ஆண்டு பெரும் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் வெறும் 22 வயதில் ரூபாய் 12,000 கோடிக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து இந்த இளைஞர் பணக்கார பட்டியலில் இடம் பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய பழைய நண்பரும் சிப்ரோ நிறுவனத்தின் இணை நிறுவனருமான சிப்ரோ வோக்ரா என்ற இளைஞரும் குறித்த பட்டியலில் முதல் முறையாக இடம் பிடித்துள்ளார். அடுத்த 18 முதல் 24 மாதங்களில் நிறுவனத்தின் விற்பனையை அதிகரிக்க அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதற்கான திட்டங்களை இருவரும் சேர்ந்து வழிவகுத்து வருவதாகவும் இந்த 2 நண்பர்களும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார்கள். அவர்கள் சரியான விதிமுறையை பின்பற்றி இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து செல்வதன் மூலம் இவ்வாறு அதிகமான சொத்துக்களை சேமித்தது மட்டுமல்லாது இன்னும் 5 முதல் 10 ஆண்டுகளில் சிப்ரோ நிறுவனத்தின் வருவாய் என்பது 2.5 கோடியாக அதிகரிக்க முடியும் என்றும் அதனை தாங்கள் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை சரியான முறையில் செய்து வருவதாகவும் இந்த நிறுவனத்தை தலைமை வகிக்கின்ற 22 வயதான ஆதித்ய பாலிஷா என்ற இளைஞர் கூறியுள்ளார். இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு ஆண்டுகளும் 2 அல்லது 3 மடங்கு தங்களுக்கு வருவாய் வருவதன் மூலம் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை தாங்கள் செய்தால் இன்னும் 10 ஆண்டுகளில் தாங்கள் எதிர்பார்க்கின்ற உச்சத்தை அடைந்து சாதிக்கலாம் என்று அந்த இளைஞர்கள் கூறிய வசனமானது இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து வருகின்றது. அதாவது தற்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் பல்வேறு தங்களுக்கு பிரயோசனம் தராத துறைகளை தெரிவு செய்து அதனூடாக தங்களுடைய பாதையை நகர்த்தி செல்கின்றார்கள். ஆனால் இந்த 22 வயதான இந்த இளைஞர்கள் தங்களுடைய பட்ட படிப்பினை பாதையில் நிறுத்தினாலும் சரியான பாதையை தெரிவு செய்து அதனூடாக தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயற்பட்டு வரும் விதமானது தற்பொழுது பாராட்டத்தக்க கூடியதாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த 2 நண்பர்களும் இணை பிரியாமல் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றதுக்கு பல தரப்பிலும் இருந்து ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.